ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குழந்தை ரொம்ப முடியாது இருக்குது, ஜுரமாக இருக்குதுன்னு சொல்லி ஐயா ஜெபம் பண்ணார் ஃபோன் பண்ணி. அப்புறம் கொஞ்சம் ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா என்னை பார்க்கறதுக்கு மட்டும் யாருமே வர மாட்டேறாங்க. அம்மா இருந்தப்போ ஒன்றும் பழம் இல்லையான்னு ஜொம்மன்னு அழுதுந்தேன். மறுநாள் ஐயா குடும்பத்தோடு எல்லாருமே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஐயா எல்லாரும் கூட இன்னொரு ஐயாவும் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு வந்து அங்கே ஜெபம் பண்ணி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. குழந்தைக்கு அப்போ கூட நிலவரமே இல்லை, சுயநினைவே இல்லாத அவள் பாடணும் அழுதுகிட்டே இருக்கல கண்டி, அவளுக்கு சுயநினைவே இல்லை. அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் ஃபோன் பண்ணி எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லைங்க ஐயா, கொஞ்சம் சுமாராக இருக்காது. அவளுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஜுரம் அப்படியே தான் இருந்துச்சு. குழந்தைக்கு நல்ல ஒரு சுகத்தை ஏசப்பா கடவுளுக்கு கொடுத்தார். ஏசப்பாக்கா சோதரம். சர்ச்சில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே ஜெபம் பண்ணியிருந்தாங்கம்மான்னு சொல்லியிருந்தாரு. சர்ச்சில் ஜெபம் பண்ணாங்க எல்லாருக்கும் கடவுளுக்கு சோதரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க